இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே டூம் கிட்ட இருந்து தான். நம்ம டூம் வந்துட்டு ஒரு த்ரோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவரோட அரியாசனத்துல. இது லாட்வீரியாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவரை சுத்தியுமே ஒரு கிரீன் கலர் மேஜிக் சூழ்ந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த கிரீன் கலர் மேஜிக்ங்கிறது லோக்கி கிட்ட தான் இருக்கும். அவரோட பவரை மேபி அப்சர்வ் பண்ணி நம்ம டூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம லோக்கியுமே டிவி ஏஜென்ட் லுக்ல இருக்கிறதுனால அவரோட பவரை இவர் உறிஞ்சிட்டு விட்டுருக்கலாம். யாருக்கு தெரியும். கிரீன் கலர்ல க்ளோ ஆயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இவர் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல நம்ம சூஸ்டாம் வந்துட்டு சொல்றாங்க, டூமை விட ஸ்மார்ட்டஸ்டான கை யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அவங்க பேக்ரவுண்ட்ல இவரை பத்தி அப்படியே புகழ்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே புகழ்ந்துட்டு இருக்கக்குள்ள அவன் இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அவன் ரொம்பவே கேரிங்கான பர்சன், அவன் ரொம்பவே கைண்ட்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு அவெஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ஏன் டூமை பத்தி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம டூம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்கஷன் ஈவெண்ட்டையே ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவன் ஏன்டா இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ்டாமும் இவனை பத்தி எல்லா விஷயத்தையும் அவெஞ்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸும் ரொம்ப விரக்தியோட கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏமாந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்க மூஞ்சியே பாருங்களேன், டூம் பெரிய சம்பவமா பண்ணிட்டு ஓடிட்டாரு போல.